திருவான் சரணாயி. அதி கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சென்சர்கள் உற்பத்தி நிலையங்கள் இல்லை என்றால் உலகம் ஒன்று இல்லை. கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு மற்றும் மனது இவைகளால் உருவாக்கப்பட்டது தான் உலகம். கண்ணுக்கு தெரிந்த வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம், மூக்குக்கு உணர்ந்த வாசனை, நாக்குக்கு உணர்ந்த சுவை, உடம்புக்கு உணர்ந்த குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மை, இவைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் மனது. மனதில் தான் உலகம் இருக்கிறது. சலாயத்தன லோகோ லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. 6 உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம். இப்போ உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அவர் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தான் விடுதலை அடைகிறார். அப்போது கண் இருக்கும் வரைக்கும் வர்ணம் தெரியும், காது இருக்கும் வரைக்கும் சத்தம் கேட்கும், மூக்கு, நாக்கு, உடம்பு என்ற சென்சர்கள் இயங்கும் வரைக்கும் வாசனை, சுவை, குளிருஷ்ணம், இறுக்கமான தன்மைகள் அனைத்தும் உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறது என்று சொல்வது தான் அவித்யா, அறியாமை. இந்த அறியாமையில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனதுக்கு அடிமையாகி எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 5 சென்சர்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது. கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது, மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு, நினைத்து கொண்டு, எடுத்துக்கொண்டு வாழ்வது தான் அறியாமை. இந்த அறியாமையில் வாழும் மனிதன் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியில் தான் இருக்கிறார். அந்த ஆத்ம துஷ்டியில் இறங்கி கொண்டு பிடித்து கொண்டு இருக்கும் இவர் போவது துன்பத்துக்கு. துன்பத்தை நோக்கித்தான் இவர் போய் கொண்டிருக்கிறார். இவர் மரண பிடியிலிருந்து அவர் விடுதலை அடையலை. பிடிக்கு சிக்கி கொண்டிருப்பவர் தான் இவர். எந்நேரமும் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருப்பார், துன்பத்தை நோக்கி போய் கொண்டிருப்பார். அப்போது மரணத்தை தழுவிய வாழ்க்கையை வாழும் இவர் இருப்பது துன்பத்தில். துன்பத்தை தான் இவர் நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்போ துன்பத்தில் மீளும் வழி, மனதில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்திய இந்த பட்டிச்ச சமுப்பாத என்கிற மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார். மனதின் மாயையை புரிந்து கொள்பவர் மனதில் மேலும் வழியில் பயணம் செய்து முற்றுமுழுதாக விடுதலை அடைகிறார். மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போது அவர் விடுதலை அடைவது உற்பத்தி நிலையங்களிலிருந்து. கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்ற சென்சர்களிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார். அப்போது கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது, காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது, மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்வது நான் உணர்வது கிடையாது என்ற சத்தியத்துக்குள் அவர் விழித்து கொண்டவர். அப்போது சென்சர்கள் வழக்கம் போல இயங்கும். ஆனால் அது எனது அல்ல, அது நான் அல்ல, அது எனது அல்ல, அது என்னுடைய ஆன்மா அல்ல என்ற சத்தியத்தில் இருப்பவர். அப்போது உலகத்தை வென்றவர், உற்பத்தி நிலையங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர், மரணத்தை வென்றவர் இவர்தான். அப்போது மரணத்திலிருந்து, துன்பத்திலிருந்து விடுதலை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை, போதனைகளை, புத்தோத்பாத போதனைகளை கேட்டு வழிக்கு நடைமுறைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களாலும் இந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து, சக்காய துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து மரணத்திலிருந்து விடுதலை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவான் சரணாயி.